தவக்காலத்தினுடைய 22வது நாள். இன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை நாமே பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரிலே காணப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு செயல் என்னவென்றால், பிறரை பாவி என்று நாம் சுட்டி காட்டிக்கொள்வோம். ஆனால் நம்மை நாமே பாவி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால், நான் என்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டால் என்னுடைய மதிப்பு குறைந்து விடுமோ, பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, நான் அந்நியராக விட்டுவிடப்படுவேனோ என்ற ஒரு மனநிலையில் பாவி என்று ஏற்றுக்கொள்ள தவறுகின்றோம். நான் எப்போது பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேனோ அப்போது நான் மனத்தாழ்மையோடு, தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கின்றேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய இரக்கத்தையும் நாடி என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு சமம். எனவே இன்றைய நாளில் நான் பாவி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்கின்ற அந்த நிலையை தவிர்க்க வேண்டும். அதாவது மனதிலே கர்வத்தோடு வாழ்தல். நான் தான் உயர்ந்தவன், எனக்குத்தான் எல்லாமே தெரியும், எனக்கு தான் மக்களுடைய புகழும் பேரும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வாழுதல். உயர்ந்தவர் என்பது பணத்திலேயோ செல்வத்திலேயோ புகழிலேயோ பட்டத்திலேயோ கிடைப்பது கிடையாது. மாறாக உயர்ந்தவர் என்பது இளகிய உள்ளத்தோடு, இரக்கத்தோடு, தாழ்வு மனப்பான்மையோடு, அன்போடு, மன்னிப்போடு வாழ்வதுதான் உயர்ந்தவர் என்று காட்டப்படுகின்றது. எனவே தம்மை தாமே உயர்ந்தவர் என்பது காட்டிக்கொள்வதை நாம் தவிர்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தவக்காலத்துடைய 22வது நாளில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மை நாமே பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால், தம்மை தாமே உயர்ந்தவர் என்று காட்டிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.